அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு பிரெஞ்சு சகோதரி இஸ்லாம் மார்க்கத்தை தன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளும் புனிதமான நிகழ்வுதான் இது. அவரது முகத்தில் படர்ந்திருக்கும் உணர்ச்சிகளையும் கவனியுங்கள். கண்களில் நீர், ஆனால் அந்த அழுகை தூக்கத்தினால் வந்தது அல்ல. அது பல நாள் தேடலுக்கு பின் நிம்மதியான ஒரு உண்மையை கண்டடைந்த ஆனந்த கண்ணீர். ஒரு நவீன மேற்கத்திய சூழலில் இருந்து வந்து இஸ்லாத்தின் ஒளியை தேடி அடைந்திருக்கிறார் இந்த சகோதரி. உலகமே குழப்பங்களில் சிக்கி தவிக்கும் வேளையில் இந்த சகோதரி தனது மனதுக்கு அமைதியை தரும் ஒரு பாதையை கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். வெறும் வாய்ச்சொல் அல்ல, இது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். இஸ்லாம் முன்வைக்கும் அடிப்படை கொள்கை என்னவென்றால், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. இங்கு இரகசியமான சடங்குகளோ சிக்கலான சடங்குகள் மூலம் இறைவனை அணுக வேண்டிய அவசியமில்லை. அதேபோல் மனிதனை வணங்குவதோ சிலைகளை வழிபடுவதோ இல்லை. குழப்பங்கள் இல்லை, மறைக்கப்பட்ட மர்மங்கள் இல்லை. இது மிகவும் நேரடியான உறவாகும். நான் எனது படைப்பாளன், அவ்வளவுதான். இந்த சகோதரி தனது வாழ்க்கையை தனது சொந்த கட்டுப்பாட்டில் இருந்து நீக்கி அகில உலகத்தையும் ஆளும் ஏக இறைவனிடம் ஒப்படைக்கும் தருணம் இது. இந்த தெளிவுதான் இஸ்லாத்தின் மிகப்பெரிய பலம். இதுதான் அவருக்குள் இந்த நிம்மதியை உருவாக்கியுள்ளது. அடுத்ததாக அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று சான்று பகர்கிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்திற்கு வாழ்வின் வழிகாட்டுதலையும் இறைவனின் கட்டளைகளையும் கொண்டு வந்த இறுதி தூதராவார். அவரை பின்பற்றுவதன் மூலமே ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் என்று இஸ்லாம் எமக்கு கற்றுக் கொடுக்குகிறது. இந்த இரண்டும் இணைந்து ஒரு மனித வாழ்வின் நோக்கத்தை, எப்படி வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டை, ஒரு ஒழுக்கமான சமூக அமைப்பை உருவாக்குகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இஸ்லாம் இன்று உலக மக்கள் எதை இழந்து தவிக்குகிறார்கள் என்றால் அது மன அமைதி மற்றும் வாழ்க்கையின் அர்த்தமாகும். உலக சுக போகங்களை தேடிக்கொண்டே இருக்கும் மனிதன் ஒரு கட்டத்தில் தான் எதற்காக ஓடுகிறோம் என்ற கேள்விக்கு பதிலில்லாமல் நிற்கிறான். அப்படிப்பட்ட தருணத்தில்தான் இஸ்லாம் ஒரு உறுதியான அஸ்திவாரத்தை அமைக்குகிறது. உங்கள் வாழ்க்கையின் மையப்புள்ளியை உங்கள் படைப்பாளனை உங்களுக்கு காண்பிக்கிறது. இந்த சகோதரி அடைந்தது போல உண்மையான ஈமானை நாடும் ஒவ்வொருவருக்கும் இஸ்லாம் கை கொடுக்கும். அவரது இந்த முடிவு ஒரு தைரியமான செயலாகும். ஏனென்றால் அவர்தான் வளர்ந்த சமூக அமைப்பை விட்டு விலகி முழுமையான ஓர் உண்மைக்காக தன்னை அர்ப்பணிக்குகிறார். நாம் அனைவரும் இந்த சகோதரிக்காக பிரார்த்திப்போம். அவர் தனது புதிய மார்க்க பயணத்தில் உறுதியோடும் நிம்மதியோடும் இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் இஸ்லாம் குறித்து தேடிக்கொண்டிருப்பவராக இருந்தால் இந்த தருணத்தை ஒரு ஊக்க சக்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்தவிதமான பயமோ தயக்கமோ இல்லாமல் உண்மையை நோக்கி உங்கள் பயணத்தை தொடருங்கள். இஸ்லாத்தின் அழகு அதன் எளிமையில் உள்ளது, அதன் சக்தி அதன் தெளிவில் உள்ளது. நாமும் அந்த நிம்மதியை உணர்வோம், உணர்த்துவோம். அல்லாஹ் எம் அனைவருக்கும் போதுமானவன்.